இன்னைக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஃபேனை போய் ஆஃப் பண்ணணும்னா எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணிட்டு வரதுக்குள்ளே பாதி தூக்கம் போய் மட்டும் இல்லாமல் நார்மலாக நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன்லாம் கொஞ்ச நாள்ல எக்கச்சக்கமாக நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருது. நான் வாங்கியிருக்கிற இந்த ஆட்டம்பர்க் ஃபேனில் எங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற ஃபேனை விட நாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இதை நான் செலக்ட் பண்ணேன். அண்ட் இது கூட இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வந்துடும். இதில் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீட் கண்ட்ரோல் எந்திரிச்சு போய் மாற்றணும்லாம் இல்லை, உட்காந்த இடத்துல நம்ம பாட்டுக்கு ஈஸியாக மாற்றிக்கலாம். 1லிருந்து 5 வரைக்கும் தான் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கு. ஃபைனலாக பூஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதுதான் செம்ம ஸ்பீடா. கூடவே நைட் மோட வந்துரும். டைமர் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். ஃபைனலா அந்த லைட் தான் இது, நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நைட் லேம்பா கூட யூஸ் ஆகும். வேற மினி பல்ப்லாம் போடணும்னு அவசியமே இல்லை, இதுவே போதும். இந்த ஃபேனை தான் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்க எவ்வளோ டஸ்ட். வாரத்துக்கு ஒருக்காச்சும் கரெக்டா நம்ம ஃபேனை க்ளீன் பண்ணிடணும். ஆனா நான் அப்படிலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காண்டி தான் ஒரு லிமிட்டுக்கு மேல டஸ்ட் எல்லாம் வந்து கீழே விழ. நீங்களே பாருங்க எவ்வளோ டஸ்ட். அது என்னன்னு தெரியல. ஃபைனலா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபேனை ஃபுல் ஸ்பீடு வச்சுட்டு காற்று வாங்கும்போது ஒரு தனி ஃபீலான விஷயம் என்னன்னா, இந்த ஃபேன் 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கு. கரண்ட் பில் ரொம்ப லோவாக தான் இருக்கும். இந்த ஃபேன் யாராச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இந்த ஸ்க்ரீனில் வரமா எங்கேயாச்சும் லிங்க் இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலோட பயோல விஷ்லிங்கோட லிங்க் கொடுத்துருங்க. ஒரு வேலை இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, லிங்க் வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நார்மலாக ஒரு ஃபேன் வாங்கினாலே 2000 ரூபாய் கண்டிப்பாக ஆயிரும். அதுக்கு கூட 1500 ரூபா போட்டு இந்த ஃபேன் வாங்குறது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன்.